வணக்கம் நேர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 10/4/2025 பங்குனி 27 பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷம், அரசு விடுமுறை. இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி. மகாவீரரை பற்றி நிறைய அற்புதமான ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஒரு எப்படி ஞானம் அடைந்தார், மிகப்பெரிய அரசு பரம்பரையில் வந்தவர் அவர். நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா ஞானம் பெற்றவங்க எல்லாருமே மிகப்பெரிய ராஜாக்கள் அந்த மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சூட்சமும் இருக்கு. ஒரு 20-25 வயசுக்குள்ள இந்த உலகத்தில் இருக்க எல்லா லௌகையும் அனுபவிச்சிடலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு தேடல் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தேடலை அவன் பிடிச்சிடறான். சாதாரண ஏழைகள் ஏன் ஞானம் பெற முடியலன்னா, அவன் அனுபவிக்கிறதுக்கு போராடுறதுக்கே நேரம் சரியா இருக்குதுன்னா பாவம். அதனால்தான் ஞானம் அடைந்தவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா மன்னர் பரம்பில் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல வரான். தான் ஒரு ப்ராப்ளம். மகாவீர் அப்படி வந்தவர் தான். பசுமாடு நீங்கள் பால் கறக்கும் போது எப்படி குந்த வச்சு நம்ம பால் கறக்குறோம், அந்த மாதிரி நிலையில உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு ஞானம் கட்டுச்சு. நார்த் இந்தியன் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஜீன்ஸு நல்லா மாடர்னாக ட்ரெஸ் போட்டு இருந்தால் கூட அந்த குத்துக்கால் போட்டுன்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரியான ஒரு முத்திரை. அது இன்னைக்கு மகாவீரோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10 to 11 தான். மற்றபடி எதுவும் வரல. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 12:30 1:30, மாலை 6 7:30, ராகு காலம் 1:03, யமகண்டம் 6 7:30, குளிகை 9 to 10, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். கிளம்பும்போது அப்படி லைட்டாக தைலம் ஏன்னா காலரில் வச்சு இப்படி வச்சுன்னு போயிடணும். தலையில டென்ஷன் ஆகிடும். ஸோ அப்படி காலரில் வச்சுன்னு போயிடணும். காலர் கீழே வைக்கணும், கரைப்படையாது. அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போங்க. அதிகாலை 1 மணி வரைக்கும் துவாதேசி, பின்பு திரியோதசி. நந்தி பகவானை வணங்க வேண்டிய சிவாலயத்தில் பிரதோஷ வழிபாடு எல்லா இடத்துலையும் இப்போ நடக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். திரியோதசி போய் கலந்துக்கோங்க. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 2 மணி வரைக்கும் பூரம், பின்பு உத்திரம். 6-2-8 நைட்டு 8 மணி வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார், அப்புறம் கீழே இறங்குவார். சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா 2 மணி வரைக்கும் திருவோணம், பின்பு அவிட்டம். நைட்டு 8 மணி வரைக்கும் மகர ராசி, பின்பு கும்பராசி. இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா இன்றைய ராசி பலன் பார்த்தா மேஷ ராசிக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மை கிடைக்கும். நன்மை பயக்கும், நன்மை கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபமாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு குழப்பம் நிறைந்த ஒரு நாள். ஸோ இந்த குழப்பம் ஒரு நாள் தள்ளி வைங்க. கடகராசி நேயர்களுக்கு ரெகுலர் ஒர்க் பண்ணுங்க, ஒரு நாள் தள்ளி. கடகராசி நேயர்களுக்கு ஆக்கம் நிறைந்த நாள். சில விஷயங்களை கையில் எடுத்து முடிப்பார்கள். சிம்மராசி நேயர்களே அசதி, ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் இருக்கும். உடம்பு அசதி பெறுற அளவுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு யோகம் வேணும். படுத்தோடனே தூக்கம் வரும். எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டைட் ஒர்க் இருக்கும். என்ஜாய் பண்ணி செய்யுங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நாள் இன்னைக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு சாந்தம் நிறைந்த ஒரு நாள். அதை அனுபவிக்கணும், அதுதான் முக்கியம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஜெயம் கலந்த ஒரு நாள். தனுசு ராசி நேயர்களுக்கு எல்லா விஷயத்திலும் உயர்வு தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. உயர்வை சந்தியுங்கள். மகர ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் வெற்றி தரக்கூடிய ஒரு நாள். கும்பராசி நேயர்களுக்கு வரவு, நல்ல செய்திகள், பண வரவு, குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புகழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்குனால தான் அது கிடைக்குது. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தவங்க புழங்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் மூந்துடுறோம். கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீனராசி நேயர்களே கேர்ஃபுல், புகழ்ச்சியில் மாட்டிக்காதீங்க. கரணம் பார்த்தீங்கன்னா அதிகாலை வரும் பாலகம். நேற்றே போட சொன்னேன் நான், 12 மணிக்கு மேலே டைம் இருக்கு போட்டுருங்கன்னு. பிற்பகல் பார்த்தீங்கன்னா கௌலவம், பின்பு தைத்துளம். மத்தியானம் வரைக்கும்
கௌலவம், அதுக்கப்புறம் தைத்தலம் விளக்கு போடுங்க. இந்த கரணமெல்லாம் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு மனசார நினைக்கிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திதி பக்கத்தில் கரணம்னு இருக்கும். அந்த கரணம் என்ன கரணம்னு பாருங்கள். அந்த கரணத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது அவ்வளோதான். விசேஷமாக வாழணும் எல்லாரும். இன்றைக்கி இந்த அற்புதமான நாளை கொடுத்த நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் சிறப்பாக அமையணும். நன்றி, வணக்கம்.